பல இடங்களில் வெள்ள அனர்த்தம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. கிழக்கு பிரதேசம் முக்கியமாக கரைச்சி கண்டாவளை பிரதேசங்களில் வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் சீரற்ற காலநிலை காரணமாக, அதாவது டித்வா புயல் என்று சொல்லப்படுகிற அந்த புயல் காரணமாக, அதிகளவான மழை வீழ்ச்சி காரணமாகவும் காற்றின் வேகத்தின் காரணமாகவும் மண் சரிவாலயம் பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்குது. பல இடங்களில் வெள்ள அனர்த்தம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதுவும் இப்போ ஒரு குறிப்பிட்ட மதியத்துக்கு பிற்பாடு, இன்றைய பொழுதில் மாலை நேரங்களுக்கு பிற்பாடு அதிகளவாக அனர்த்தம் கூடியிருப்பதாக பல ஊடகங்களில் தற்பொழுது பல சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்கள், காணொலிகள், செய்திகளெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. அதுலேயும் சில பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அனர்த்தத்தின் காரணமாக, அதாவது அதிகளவான வெள்ளம் காரணமாக பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்குது. மற்றது தொலைத்தொடர்பு சேவைகள் முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு கிளிநொச்சிக்குரிய தொலைத்தொடர்பு சேவை, அங்கே நாங்கள் ஒருவரையும் தொடர்பு கொண்டு போன் கதைக்கல் அளவுக்கு தற்பொழுது இருக்குது. அங்கே இருக்கிற செய்திகளும் இப்போ தற்பொழுது குறிப்பிட்ட நேரத்துக்கு முற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வெளியில் வர இல்லை, புகைப்படங்கள் காணொலியில் வரலாம். தற்பொழுது இப்போ ஒரு அரைமலத்தியால் மாற்றம் ஒரு சில புகைப்படங்கள் காணொலியில் கொண்டு இருக்குது. இது ஒரு பக்கம் தமிழர் பிரதேசங்கள் இருக்க, மத்திய மலைநாடு தெற்கின்ற பல பகுதியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் இறந்திருக்கணும், காணாமல் எல்லாம் போயிருக்கணும். அந்தளவுக்கு அங்கால வெள்ளப்பெருக்கு அதிகளவாக இருக்குது. குறிப்பாக மாத்தளை, கண்டி, அனுராதபுரம், மற்றது வவுனியா, அப்படியே பல இடங்களில் வெள்ளத்தின் பாதிப்பு, பல குளங்கள், வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது, பல அணைக்கட்டுகள் வான்கதவு திறக்கப்பட்டிருக்குது. பல இடங்களில் அணைக்கட்டுகள் உடைப்படுத்திருக்குது. மற்றது காட்டாற்று வெள்ளம் அதிகளவாக வரதால் பல இடங்களில் நீர்மட்டம் அதிகரிப்பதால் நீர் குடிமனைகளுக்கு புகுந்திருக்குது. எல்லாருமே காணொலியில் செய்யல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா குறிப்பாக நினைக்கிறேன் மதிய நேரத்துக்கு பிற்பாடு தமிழர் பிரதேசங்களில், அதாவது முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் அதிகளவான வெள்ளம் வந்திருக்கு. அந்த புகைப்படம் காணொலியெல்லாம் வந்து கொண்டிருக்கு. தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான செய்தியை நான் இதில் சொல்லணும். என்னென்னு சொன்னால், இரமடு குளத்தில் நீர்மட்டம் முற்றுமுழுதாக நிரம்பி, அதாவது இரமடு குளத்தினுடைய நீர் கொள்ளலை 36 அடின்னு சொல்லப்படுது. அந்த 36 அடியில் உள்ள ஏற்கனவே வான்கதவுகள் பயனாளம் திறக்கப்பட்டு அதில் நீர்வரத்து அதிகளவாக, அதாவது நீர்மட்டம் கூடினால வான்கதவுகள் திறக்கப்பட்டு ஏற்கனவே நீர் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது ஒரு மணித்தியாலத்துக்கு முற்பாடு கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் மேலும் வெள்ளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இரமடு குளத்தினுடைய நீர்மட்டம் நீர்வரத்து அதிகரித்து அதனுடைய வால்கட்டு என்று சொல்லப்படுகிற வால்கட்டு வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் தான் வெட்டப்பட்டிருக்கு. அதனுடைய ஜேசிபியால் வெட்டப்படுற அந்த காட்சி புகைப்படமாக வந்திருந்தது. இரமடு குளத்தினுடைய நீர்கொள்ளலை 36 அடியாக சொல்லப்படுது. அந்த 36 அடியை விட கூடுதலான நீர்வரத்து அதிகமாக குளத்துக்கு இருப்பதால் ஏற்கனவே ஒரு பக்கம் வான்கதவுல பயனாள் வான்கதவு திறக்கப்பட்டதால் தண்ணீர் வெளியேற்றப்படுகிற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வரத்து கூடிக்கொண்டிருப்பதால் இந்த வால்கட்டு என்று சொல்லப்படுறது வெட்டப்பட்டு ஒரு பக்கம் அதாலே நீர் வெளியேற்றப்படுகிறது. இதால் என்ன அச்சம் கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால், அதனுடைய அண்டி, அதாவது இரமடு குளத்தை ஆண்டி இரமடுடைய நீர்வரத்து வார பிரதேசங்களில் இருக்கிற கிராமங்கள், இந்த இடங்களில் இருக்கிற வீடுகள், குடிமனைகளுக்குள்ள வெள்ளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ற ஏற்கனவே பல இடங்களில் வெள்ளம் ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்யறதால ஏற்கனவே குளங்கள், சிறு சிறு குளங்கள், கால்வாயெல்லாம் நீர் கூடி போயிருக்குது. பெரும்பாலான இடங்களில் தாழ் நிலங்கள் நீர் கூடி போயிருக்குது. எங்களுடைய மாவட்டத்திலே தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தினுடைய கிழக்கு பிரதேசம், முக்கியமாக கரைச்சி கண்டாவளை பிரதேசங்களில் கூடுதலான பிரதேசங்கள் நீரிலே மூழ்கியுள்ளன. மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமான இரமடு குளத்தினுடைய நீர்வரத்து மிகவும் அதிகமாக இருப்பதனால் குளத்தினுடைய 14 வான்கள் கதவுகளும் திறக்கப்பட்ட நிலையிலே முழுமையாக நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்த போதிலும் நீருடைய வரத்து மிக அதிகமாக இருந்தமையால் தற்போது குளத்தினுடைய
அதிகபட்சமான 36 அடி என்னும் கொள்ளளவை எட்டி அதனை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இன்னும் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என்ற கணக்கிலே இந்த உயரம் 40 அடிகளுக்கு அண்மையாக செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக குளத்தினுடைய வால்கட்டு பிரதேசத்தை அகற்றி நீரை வெளியேற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமாக வட்டக்கச்சி, ராமநாதபுரம், மாயவனூர் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் மிகவும் அவதானமாகவும் விழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து கள நிலைமைகளின் அடிப்படையிலே இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த சந்தர்ப்பத்திலே மேலதிக தகவல்கள் எங்களை வழங்கும். மற்றொரு செய்தி, இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு முற்பாடு ஒரு அரை மணி நேரத்துக்கு முற்பாடு தான் இந்த செய்தி வந்திருந்தது. என்னென்னு சொன்னால், கம்பளையில் மாவத்துறை என்ற இடத்துல வந்து பெரியோரும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மண் சரிவில் வந்து ஏறத்தாழ ஒரு 50 பேர் வரை காணாமல் போயிலாம் சொல்லப்படுது. இதனுடைய விரிவான செய்திகள் ஒன்றும் வரையில. இது நான் சமூக வலைத்தளங்களில் வந்த செய்தியை தான் நான் இதில் தெரியப்படுத்தினேன். பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து மின் தடப்பட்டிருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற செய்திகளை வெளியில் கொண்டாடக்கூடிய தொலைத்தொடர்பு நெட் வசதிகளோ பெரும்பாலங்களில் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை காணப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குறிப்பிட்ட நேரமாக வந்து இந்த வெள்ள அழிவுகள் வந்து புகைப்படங்களாக காணொலியில் வந்து வெளியில் வராமல் இருக்குது. உதாரணமாக முல்லைத்தீவுக்குரிய தொலைத்தொடர் சேவையே இல்லாமல் இருக்குது. இப்போ தற்பொழுது குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பலர் வந்து சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய சொந்த உறவுகளோட தொடர்புகள் இல்லாமல் இருக்குது. தங்களுக்கு உதவி தேவைன்னுலாம் சொல்லி வந்து கொண்டே இருக்குது. இன்றைய மாலை வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50க்கும் மேற்பட்ட ஆக்கள் வந்து உயிரிழந்ததாக வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாத்தலையில் மட்டும் மண்சரிவில் வந்து 50 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து காணலைன்னு சொல்லி செய்திகள் வந்திருக்குது. இதனுடைய தெளிவான செய்திகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு வந்து அந்த இடங்கள் இருக்கிறார்கள் அதனுடைய உடவியலாளர் அங்கேருந்து தெரியப்படுத்தினா இன்னும் விரிவான செய்தியில் வரும் நினைக்கிறேன். உண்மையாகவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு நான் சொல்லணும் என்றால், பெரும்பாலான இடங்களில் வந்து பெரிய பெரிய குளங்கள் நீர்மட்டம் அதிகரித்து வான்கதவு திறக்கப்பட்டிருக்குது. பெரிய பாலங்கள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாக அழிவடைந்திருக்குது. என்ன புகைப்படங்களை பார்க்க தெரியுது, காணொலியில் பார்க்க தெரியுது. என்னென்னு சொன்னால், நேற்றைய பொழுதிலே கண்டி மாத்தலை போன்ற இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராபுரம் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து அதிகளவான வெள்ளப்பெருக்கு காரணமாக வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து கூரையில் இருந்து அதிலே இருந்தெல்லாம் காப்பாற்றப்படுற காட்சிகள் எல்லாம் வந்து காணொலியில் ஏற்கனவே வந்திருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து தென்னை வட்டுக்கள் இருந்தபடி ஹெலிகாப்டரில் தூக்குன்ற காட்சியும் வந்து ஒரு மதியத்துக்கு பிற்பாடே வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்குது. ஒரு பக்கம் காற்று, அதாவது டித்வா புயல் என்று சொல்லப்படுற அந்த புயலுடைய காற்றின் வேகம் அதிகரித்து கொண்டிருக்குது, நீர்வரத்து அதிகரித்து கொண்டிருக்குது, குளங்களுடைய அணைக்கட்டுகள் அதாவது வான்கதவு திறக்கப்பட்டிருக்குது. மற்றொரு செய்தி, சீரற்ற காலநிலை காரணமாக வந்து ஏஎல் பரீட்சை அதாவது உயர்தர பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்குரிய செய்திதான் இது. பரீட்சை கால வரையறை என்று வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்காக வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகே உறவுகளே, இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் வரை விட வரப்போகிறோம். நன்றி. உங்கள் வெல்வெஸ் லக்ஷ். பாய். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நள்ளிரவு 12 மணி முதல் மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மின்சாரம் தடைப்பட்டதால் மக்களுக்கான தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் தொலைத்தொடர்பு அற்ற நிலையில் காணப்படுகின்றன. மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் பெருமளவு பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடுவாகல் பாலம் முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து புதுக்குடியிருப்பு மரந்தன் வீதியில் 2 இடங்களில் வீதியை மூடி வெள்ளப்பாடுகள் பாய்ந்து கொண்டிருப்பதால் வீதியால் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக உடையார்கட்டு முக்கிலார் பகுதி மற்றும் மஞ்சள் பாலத்தடி எனப்படும் பள்ளிக்குணத்துக்கு அருகில் உள்ள பகுதி, இவ்வாறு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட நிலையில் கரையோர பகுதி மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு கரையோர பகுதி மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மாத்தளன், கொக்கனை, அம்பலவன், கொக்கனை, வலஞ்சமரம், இரட்டை வாய்க்கால் போன்ற கிராமங்களில் உள்ள மக்கள் நிர்கதிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போ அரசு திணைக்களங்களின் ஒத்துழைப்போ உதவியோ எதுவுமே அற்ற நிலையில் இங்கு மக்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களை மீட்கும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இளைஞர்கள் ஓய்வேந்திரங்களூடாகவும் அதாவது கரையோரத்தில் உள்ள மீனவர்கள் படகுகள் மூலமாகவும் மாத்தளன், கொக்கனை பகுதியில் இருந்து மக்களை மீட்டெடுத்து இரணைப்பாலை மகா வித்தியாலயத்தில் மக்களை தங்க வைத்திருக்கின்றார்கள். இந்த இரணைப்பாலை மகா வித்தியாலயம் என்பது பாடசாலையாக காணப்படுகின்றது. ஆனால் அங்கு எந்த ஒரு அரசு திணைக்கள அதிகாரிகளோ உதவி செய்வதற்கு அந்த மக்களுக்கு எவருமற்ற நிலையில் இந்த மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக மாத்தளம், அம்பலவன், கொக்கனை போன்ற கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த மக்களை மீட்பு நடவடிக்கையில் இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த படகுகள் கொண்டு மக்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு மக்கள் தத்தளித்து வந்து நாங்கள் பாடசாலையில் தஞ்சம் புகுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறுபட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. மின்சாரம் முழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொலைத்தொடர்பு சேவை என்பது அற்ற நிலையே காணப்படுகின்றது. இங்கு இந்த மக்களின் அவல நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காற்று கடும் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. மழையும் வந்து கடுமையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.